Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, in the video la class 12 chapter 2 human reproduction la irundhu fertilization and implantation பத்தி பார்க்க போறோம். So fertilization is the fusion of the male gamete sperms and female gamete ovum to form a zygote. Okay. So during copulation, semen. So semen semen plasma plus sperms. So semen is released by the penis into the vagina. The insemination சொல்லுவோம். So the motile sperm swims rapidly, pass through the cervix, enters into this uterus, and finally it reaches the ampullary region of the fallopian tube. Okay, so ovum வந்து இப்ப இந்த ovary release பண்ற ovum வந்து is also transported to this ampullary region. இங்கே தான் வந்து fertilization நடக்கும். Okay, so fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously to the ampullary region. Okay, ரெண்டுமே simultaneous இந்த ampullaக்கு transport ஆனாதான் fertilization நடக்கும். So this is the reason why not all the copulation lead to fertilization and pregnancy. Okay, அதனாலதான் எல்லா copulationும் it will not lead to pregnancy. So simultaneous-ஆ நடக்கணும். This is important. NEET 2016ல கேட்டிருக்காங்க. So fertilization. So fertilization is the process of fusion of sperms with an ovum. Okay, அதான் fertilization. So during fertilization என்ன நடக்கும்னா sperm வந்து it will come in contact with the zona pellucida layer of the ovum. So இந்த layer எப்ப ஃபார்ம் ஆகும்னு பார்த்திருக்கோம். அந்த கிராஃபியன் மெச்சூர் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மெம்பரேனால இந்த செகண்டரி ஊசைட் கவர் ஆகும். அந்த மெம்பரேன் தான் ஜோனா பெலிசுடான்னு பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஜோனா பெலிசுடால தான் வந்து ஸ்பெர்ம் வந்து it will come in contact and induces the change in this zona pellucida membrane that block the entry of the additional sperms. ஸோ இந்த சேஞ்ச் இந்த மெம்பரேன்ல நடக்கிறதுனால ஸ்பெர்ம் மூலியமா அந்த மெம்பரேன் வந்து அடிஷ்னல் ஸ்பெர்ம்ஸை பிளாக் பண்ணிடும். ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தட் ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் கேன் ஃபர்டிலைஸ் அண்ட் ஓவம். ஓகே, ஸோ இதுல வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ரிசெப்டார்ஸ் ஃபார் ஸ்பெர்ம் பைண்டிங் இன் மேமல்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் இந்த ஜோனா பெலிசுடா மெம்பரேன். ஸோ அதுல தான் வந்து ஸ்பெர்ம் பைண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பைண்ட் ஆகி அந்த மெம்பரேன்ல சேஞ்ச் இன்டியூஸ் பண்ணுது விச் blocks the entry of additional sperms. This is important. And capacitation occurs in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க NEET 2017ல. ஸோ இந்த கெப்பாசிட்டேஷன்ற வேர்ட் இப்ப சிலபஸ்ல இல்லைனாலும் நீட் ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன்ன்றது sperm cells undergo physiological and biochemical changes to become capable of fertilizing an egg. ஸோ இந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்றதுக்காக அந்த ஸ்பெர்ம்ல நடக்கிற physiological and biochemical changes தான் it is called as the capacitation. இது எங்க நடக்கும்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல நடக்கும். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெர்ம் வந்து ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு இந்த ஜோனா பெலிசுடா லேயர்ல வந்து பைண்ட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தோம். இப்ப வந்து இந்த ஸ்பெர்மோட அக்ரோசோம் இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். ஸ்பெர்ம் ஹெட்ல ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் இஸ் கால்ட் அக்ரோசோம் விச் இஸ் ஃபில்டு வித் என்சைம்ஸ்னு. ஸோ அந்த செக்ரேஷன்ஸ் ஆஃப் த அக்ரோசோம் வந்து அதுதான் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபர்டிலைசேஷன் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஸ்பெர்ம் படிக்கும் போதே பார்த்தோம். ஸோ த செக்ரேஷன் ஆஃப் தி அக்ரோசோம் ஹெல்ப் த ஸ்பெர்ம் என்டர் இன் டு தி சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓவம் த்ரூ எது மூலமா ஜோனா பெலிசுடா அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் தி ஓவம் மூலமா இந்த ஸ்பெர்ம் வந்து சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓவம்க்கு என்டர் ஆகுது. அண்ட் அது எப்படி அந்த அக்ரோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கு அந்த என்சைம்ஸ் மூலமா. ஓகே, அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் மூலமா இட் இஸ் என்டரிங் இன் டு தி சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓவம். ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்பெர்ம் இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓவம்குள்ள என்டர் ஆன உடனே தான் என்ன நடக்கும், செகண்ட் மயோட்டிக் டிவிஷன் ஆஃப் தி செகண்டரி ஊசைட் நடக்கும். நம்ம ஆல்ரெடி ஊஜெனிசிஸ் பார்க்கும்போது இந்த பிக்சர் பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மயோட்டிக் டிவிஷன் வந்து ப்ரையர் டு ஓவியூலேஷன் நடக்கும். வேற இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு நான் அதிலே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஓவம் வந்து எப்ப வந்து ஃபார்ம் ஆகும்னா, ஸோ எப்ப நடக்கும் இந்த செகண்டரி போலார் பாடி ஃபார்ம் ஆகுறதெல்லாம் இந்த ஸ்பெர்ம் வந்து இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓவம்குள்ள என்டர் ஆன உடனே தான் செகண்ட் மயோட்டிக் டிவிஷன் நடக்கும். ஸோ செகண்ட் மயோட்டிக் டிவிஷனும் அன்ஈக்குவலா தான் இருக்கும் which results in the formation of second polar body and a haploid ovum that is ooted. ஓகே, ஸோ இந்த செகண்ட் மயோட்டிக் நடந்த உடனே சூன் இந்த ஹாப்ளாய்ட் ஓவமும் ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி இட் ஃபார்ம்ஸ் தி டிப்ளாய்ட் ஜைகோட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜைகோட்ல எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கும்,
So it will have 46 chromosomes. So haploid ovum la 23 chromosomes and haploid sperms la ஸ்பெர்ம்ல 23 குரோமோசோம். ஸோ ரெண்டு ஃபியூஸ் ஆகி நமக்கு 46 குரோமோசோம்ஸ் கரெக்டா டிப்ளாய்ட் ஜைகோட்ல வந்துடும். ஸோ திஸ் இஸ் வை திஸ் ரிடக்ஷன் டிவிஷன் மயோட்டிக் டிவிஷன் இதனால தான் நடக்குது டு என்ஷூர் தி கரெக்ட் குரோமோசோம் நம்பர். ஓகே, ஸோ இதுல ஒரு நீட் ஆஸ்பெக்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ஆஃப் செகண்ட் போலார் பாடி ஃப்ரம் எக் occurs after entry of sperm but before fertilization. So this is a tricky question. So extrusion of second polar body from egg occurs அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. So after entry of the sperm. So sperm வந்து the cytoplasm of the ovumல enter ஆன உடனே தான் இந்த second meiotic division நடக்கும், in which extrusion of second polar body from egg occurs. Okay, ஸோ இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் ஆகும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீட் ஆஸ்பெக்ட்ல. ஸோ நெக்ஸ்ட், ஹவு இஸ் த பேபிஸ் ஜெண்டர் டிட்டர்மைன்? ஸோ எப்படி பேபியோட ஜெண்டர் டிட்டர்மைன் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ த செக்ஸ் ஆஃப் த பேபி இஸ் டிட்டர்மைன்ட் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். சூன் ஆஃப்டர் அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனேயே பேபிஸ் ஜெண்டர் டிட்டர்மைன் ஆயிடும். ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்றது அப்படின்றத பொறுத்து தான் the baby's gender will be determined. அதாவது the female gamete egg from the mother எப்பவுமே it always carries X chromosome because chromosome pattern in human female வந்து XX. Okay, so the sperms from the father can carry either X chromosome or Y chromosomes. ஏன்னா chromosome pattern in human males என்னது XY. Okay, hence 50% of the sperms வந்து it have the possibility of carrying the X chromosome while the 50% carry the Y chromosomes. At the time of fertilization என்ன நடக்கும்? If an X carrying sperm egg fertilize பண்ணுச்சுன்னா it will lead to the formation of XX, that is female baby form ஆகும். If the Y carrying sperm வந்து egg fertilize பண்ணுச்சுன்னா as seen in this picture, XY chromosome pattern form ஆகும். So male baby form ஆகும். Okay, so the mother always contributes an X chromosome and father always so father either contributes X or Y chromosomes. So sperm தான் it decides the sex of the baby. ஓகே, ஸோ இந்த ஜெனட்டிக் டிட்டர்மினேஷன் எப்போ நடக்கும்? த மொமெண்ட் ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகும்போது ஃபர்டிலைசேஷன் அப்பவே இந்த ஜெனட்டிக் டிட்டர்மினேஷன் நடந்துரும். ஓகே, ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்தே அந்த ஃபர்டிலைசேஷன் டைம்ல the sex of the baby will be determined. So it is scientifically correct to say that the gender of the baby is determined by the father and not by the mother. Okay, ஸோ இப்போ இந்த க்ரோயிங் எம்ப்ரியோ எப்படி வந்து ஃபெலோப்பியன் டியூப்குள்ள போய் எப்படி யூட்ரஸ் ரீச் பண்ணி இம்ப்ளான்டேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன், ஸோ இந்த ஸோ ஜைகோட் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும், தட் இஸ் கால்ட் கிளீவேஜ். ஸோ இந்த ஜைகோட் வந்து இஸ்துமஸ் ஆஃப் தி திஸ் இஸ் தி இஸ்துமஸ் ரீஜன், இஸ்துமஸ் ஆஃப் தி ஓவிடக்ல இருந்து இந்த யூட்ரஸ்க்கு மூவ் ஆகும்போது இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் கால்ட் கிளீவேஜ் நடக்கும். ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் 2, 4, 8, 16 daughter cells. அதுதான் வந்து பிளாஸ்டோமியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தி எம்ப்ரியோ வித் 8 to 16 பிளாஸ்டோமியர் இருக்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் தி மொருலா. ஸோ இந்த மொருலா வந்து இட் கண்டினியூஸ் டு டிவைட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அ பிளாஸ்டோசிஸ்ட். அதாவது இந்த பாருங்க இங்கே தான் வந்து எஃப் இருக்கு. ஸோ இந்த யூட்ரஸ்குள்ள ஃபர்தர் யூட்ரஸ்குள்ள மூவ் ஆகும்போது இந்த பிளாஸ்டோ மியர் மொருலா இருக்கு இல்லையா, 8 to 16 பிளாஸ்டோமியர் இருக்க எம்ப்ரியோ அது வந்து blastocysta transform ஆகும் as it further moves into the uterus. Okay, so the blastomeres in the blastocyst வந்து are arranged in the outer layer like this. இதை வந்து trophoblast ன்னு சொல்லுவோம் இந்த outer layer. and inner group of cells attached to trophoblast இது inner cell mass அப்படின்னு சொல்லுவோம். so இந்த inner cell mass தான் it will gets differentiated into the embryo. இது embryoblast ன்னு சொல்லலாம். okay, ஸோ இப்போ வந்து இந்த ட்ரோபோபிளாஸ்ட் வந்து இந்த எண்டோமெட்ரியம் அதாவது யூட்டரைன் லைனிங்கோட அட்டாச் ஆகும். அண்ட் ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் இந்த யூட்டரைன் செல்ஸ்லாம் வந்து ரேப்பிடா டிவைட் ஆகி இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை கவர் பண்ணிடும். அஸ் அ ரிசல்ட் என்னாகும், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் பிகம் எம்படர்ட் இன் தி எண்டோமெட்ரியம் ஆஃப் தி யூட்டரஸ். ஓகே, ஸோ இதான் பிளாஸ்டோசிஸ்ட் இம்ப்ளான்டேஷன் விச் லீட்ஸ் டு
pregnancy. Okay, students, this is about the fertilization and implantation. So இதுல வந்து NEET aspectல நான் சொன்னது எல்லாமே important. So இந்த sex determination it is important in NEET aspect. So இந்த tricky question. So இது வந்து after entry of the sperm before fertilization in the second polar body eggல இருந்து extrusion ஆகும். Okay, this is important. And capacitation, this is also important. Receptors for sperm binding வந்து zona pellucida layerல membraneல present ஆயிருக்கும். And both egg and sperm ரெண்டுமே வந்து ampullary regionக்கு simultaneously transport ஆகணும். This is also important. So this is about the fertilization and implantation. Students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.